சதுரகிரி மலையை கட்டி ஆள்ற சக்தி வாய்ந்த சுந்தர சந்தன மகாலிங்கங்களை தரிசனம் பண்ண இதுவரை யாரும் பண்ணாத ஒரு மலையேற்றத்தை பண்ண போகிறோம். ரொம்ப கஷ்டமான அந்த மலையேற்றத்தை நம்ம தேனி மாவட்டத்தில் வருசநாட்டு உப்புத்துறை மலைப்பாதையில் உள்ள யானைக்கசம் ஆற்றுக்கரையில் மலையேற தொடங்கி விருதுநகர் தானிப்பாறை மலைப்பாதை வழியாக மலையேறி சிவனை தரிசனம் பண்ணிட்டு செங்குத்தான ஆபத்தான மதுரை சாப்டூர் வாழைத்தோப்பு மலைப்பாதையில் குளிராட்டி அருவி வழியா மலையிறங்க போறோம். இதுவரை எத்தனை பேர் இப்படி மலையேற்றம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. சதுரகிரியில் உள்ள 3 மலைப்பாதைகளையும் ஒரே நாளில் நான் உங்களுக்கு காட்ட போறேன். ரொம்ப பேரை இந்த மலையேற்றத்தில் கஷ்டப்படுத்தியிருக்கேன். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போது வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சந்தன மகாலிங்கத்துக்கு சுந்தர மகாலிங்கத்துக்கு ஓம் நமச்சிவாய். நம்ம இப்ப சிங்கம் புலி சிறுத்தை சதுரகிரி மலைப்பயணம் தேனி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஆரம்பிக்குது. தேனி பஸ் ஸ்டாண்டில் ஆடி அமாவாசைக்கு நம்ம மலையேற்றம் ஆரம்பிக்கிற வருசநாட்டு உப்புத்துறை அடிவாரத்துக்கே ஸ்பெஷல் பஸ் விடுவாங்க. 50 கிலோமீட்டர் பஸ்ஸில் பயணம் பண்ணி வருசநாட்டு உப்புத்துறையில் இருக்கிற மாளிகைப்பாறை கருப்பசாமி கோவில் பக்கத்தில் நம்மளை இறக்கி விட்டுருவாங்க. நாங்கள் 14 பேரும் அடிவாரம் ரீச் ஆயாச்சு. தேனி வருசநாட்டு உப்புத்துறை மலைப்பாதை அடிவாரத்தில் உள்ள மாளிகைப்பாறை கருப்பசாமி கோவில்லையும் ஆடி அமாவாசை திருவிழா களை கட்டிக்கிட்டு இருந்துச்சு. துடியான கருப்பசாமியை வணங்கிட்டு மலைப்பாதை போகிற வழியில் கொய்யா சப்போட்டா பலாப்பழங்களை ஒரு கை பார்த்துட்டு ஃபாரஸ்ட் கேட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாச்சு. எங்கேயா போயிட்டு இருக்க? சதுரகிரியில இப்ப எங்க போற? சோத்துக்கு இப்படியே நேர போனீங்கன்னா மாதவ பெருமாள் கோயில் வரும். அங்கே புளியோதரை கொடுப்பாங்க. சுட சுட பட்டை மிளகா கடலைப்பருப்பு வேர்க்கல்ல இதெல்லாம் போட்டு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க எங்க போறிய? வருசநாட்டு வழியா போறிய. சரி, இப்ப எங்க போறிய? இப்ப சோத்துக்கா எனக்கு தெரியாது. இங்கதான் அன்னதானம் போடுறாங்களா? உண்மையா சாப்பாடு போடுவாங்களா போடலையா? ஏன்னா எல்லாம் பிள்ளைங்க எல்லாம் பட்னியாவே வருதுப்பா. பசிக்குதுன்னு வேற புள்ள சொல்லிட்டு ஒரு புள்ள என்ன முங்குறாயா, நம்ம கொஞ்சம் அள்ளி வைப்போம். நண்பர்களே, இப்போ வருசநாட்டு பாதையில் அடிவாரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அங்கே வந்து அன்னதானம் போடுறாங்களாம். மணி இப்போ வந்து 7 மணி ஆச்சு. நாங்கள் எல்லாரும் பஸ்ஸில் வந்து இறங்கியாச்சு. மொத்தம் 14 பேர் போகிறோம். நான் ஃபஸ்ட் டைம் வரேன் வருசநாட்டு பாதையில். வருஷத்துக்கு 2-3 நாட்கள் தான் அனுமதி. அங்கே போயிட்டு அன்னதானத்தை சாப்பிடுவோம். மக்களே, அன்னதானம் போடுற இடத்த நெருங்கியாச்சு. சோறுங்கிற போது தான் முகம்லாம் பிரகாசமாயிருது. ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சு உழைச்சு சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே. இன்ஃபர்மேஷன் கண்ணையன் அன்னும் வெறி கண்ணையன். முதல் தட்டு நான் தான் வாங்குவேன். தெய்வம் இருப்பது எங்கே, அது எங்கே வேறெங்கே? 4 பாதை இருக்கா? 4 பாதை இருக்கு. அதுல 3 பாதை தான் அதிகமா பழக்கத்துல இருக்கு. ஒரு பாதை வந்து ஒரு சில நேரங்கள்ல தான் அது தம்பிவெட்டி பக்கத்துல மாவூற்றுன்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க நந்தி தேவரை நிக்க வச்சுட்டு சிவபெருமான் மேற்கு பக்கமா வந்ததாக ஐதீகத்துல ஒரு சிலர் சொல்றாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா 4 வழி பாதை சதுரகிரியில இருக்கு. 3 வழி பாதை நல்லா அனுமதி இல்ல. அது ஒரு குறிப்பிட்ட நேரம் மலைவாழ் மக்களை வச்சுதான் அங்கே பயணம் செய்வாங்க. உப்புத்துறை பாதை கிலோமீட்டர் கொஞ்சம் ஜாஸ்தி, தளமான பாதை. ஒரே ஒரு ஏற்றம் மட்டும் ஏறணும். அதாவது புல்லுமட்டி ஏற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோக அதுலேருந்து கீழே போனோன்னா பாம்பனார் அப்படின்ற ஒரு ஓட பெரிய ஆறு வரும். அதுலேருந்து மேலே போயிட்டு அப்படின்னா அடுத்து அது தானிப்பாறை இணைப்பு சேரும். இதில் வந்து கிலோமீட்டர் ஜாஸ்தி, ஒரே தளமான பாதை. காவுக்காடு, யானை, கரடி, மற்ற ஜீவ சிந்துகள்லாம் பார்த்துக்கே போகலாம். யாரும் இதுவரையில் கிட்டத்தட்ட என்னென்ன விலங்குகள் இருக்கு? யானை இருக்கு, காட்டு மாடு இருக்கு, சிறுத்தை இருக்கு, பன்றிகள் இருக்கு. இப்படி சின்ன பொருள்கள்லாம் நிறைய இருக்கு. கரடி இருக்கு. எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிய ஒரு 100 ஆண்டு காலமா இதுல பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. அவர் பேரை சொல்லி போன இன்ன வரைக்கும் யாருக்கும் அந்த பக்தர்களுக்கு எந்த தீங்கும் விளைவிச்சதில்லை. அதனால இதுல வந்து கிளைமேட் ஜாஸ்தியா இருந்தாலும் காவுக்காடு நிழலுக்குள்ளேயே போகலாம். போன உடனே அன்னதானம் நடக்கும். எல்லா இடத்துலயும் தண்ணி இருக்கு. இந்த பாதை எத்தனை நாள் மட்டும் வருஷத்துல ஓபன்? இது மாசம், அதாவது அமாவாசை பௌர்ணமிக்கு 4 நாள் அலவுடு. எப்பயுமே அலவுடு? ஆமா ஆமா. பௌர்ணமிக்கு 4 நாளைக்கு அலவுடு. இல்ல வருஷத்துல ஒரு நாள் தான் அனுமதி? அப்படிலாம் கிடையாது. வருஷநாட்டு பாதை இல்ல அப்படி இல்ல. 12 மாசமே போகலாம். அமாவாசைக்கும் போகலாம், பழகி போயிட்டாங்க. அமாவாசைக்கும் போகலாம்,
பௌர்ணமிக்கு போகலாம். 4 நாள் அலவுட். மாசத்துல 4 நாள் 4 நாள் 8 நாள். சதுரகிரியோட சிறப்பு கிட்டத்தட்ட எத்தனையோ நூற்றாண்டுக்கு முன்னாடி உதயமானதாக சொல்றாங்க. எனக்கு வயசு ஒரு 50 தாண்டி நிற்குது. என் அனுபவத்தில் சிவன் அடியார்களும் சிவ பக்தர்களும் கமிட்டி நிர்வாகிகளும் நல்லா இருக்காங்க. மக்கள் பல லட்சம் பேர் வருஷநாட்டு பகுதியில் வர்றாங்க. அந்த மக்களுக்கு இன்ன வரையில் பசின்றது இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷ காலமே பசி நீங்கி நல்லா இன்ப துன்பத்தோட நல்ல முறையில் போகிறாங்க. மக்களை உண்மையிலே வேற லெவலில் இருந்துச்சு. அதான் பிரசாதத்தை பற்றி நம்ம தப்பு சொல்ல முடியாது. பசியில் வந்து சூடா கேசரி, தக்காளி சாதம், சாம்பார் சூப்பராக இருந்துச்சு. இந்த 3 நாள் 24 hours சாப்பாடு கிடைக்கும் அன்னதானம். நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே மலையேற ஆரம்பிச்சிட்டோம். போய்கிட்டே இருப்போம். இது ஒரு அன்னதானம் பாருங்க. இங்கே வந்து இட்லி போடுறாங்க. சார் இட்லி போடுறாங்கய்யா. பொங்கல், இட்லி, சட்னி, சாம்பார் இருக்கு. ஐயோ அருமையா இருக்குமே. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. நான் அது ஒன்று தான் நினச்சிக்கிட்டேன். நாய் வந்துருச்சியா கூப்பிட்டதுல. இட்லி எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. எல்லா சாப்பாடுமே ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. தானிப்பாறையில் நீங்கள் போயிருந்தா தெரியும் உங்களுக்கு. எப்படி பார்த்தாலும் ஒரு 10 அன்னதானத்துக்கு மேலே அந்த சத்திரம்லாம் இருக்கும். அதெல்லாம் நடக்கும். இங்கே வந்து 2 இடத்துல தான் நடக்குது. இலவு காத்த கிளி கதை கேள்விப்பட்டிருக்கியா? இது இலவு பஞ்ச மரம். மகளே பாருங்க, இதான் இலவு பஞ்சு மரம். இலவம் பஞ்சு. மகளே பாருங்க, அதான் இதான் இலவம் பஞ்சு. அங்கே இப்போ நடந்து வர பகுதி ஃபுல்லாமே ஒரு 10 நிமிஷம் நடந்து வந்திருப்போம். உள்ளக்க தண்டரையாக தான் இருக்குது. ஒரே சமவெளி பகுதியாக தான் இருக்குது. ஏற்றமோ இறக்கமோ எதுவுமே வரல. நாங்கள் வர்ற பகுதி ஃபுல்லாமே அந்த இலவம் பஞ்சு மரம் இருக்குது பாருங்கள். இந்த பக்கத்து பாருங்களேன், இது ஃபுல்லாமே இலவம் பஞ்சு மரம் தான். இது வந்து ஃபாரஸ்ட் ஏரியா. மரம் வைக்கிறதுக்கோ வெட்டுறதுக்கோ அனுமதிகள்லாம் கிடையாது. ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டை தாண்டி உள்ளே வந்திருக்கோம். ஒரு 10 நிமிஷம் வந்திருக்கோம். அங்கே வந்து நீங்கள் பிளாஸ்டிக் கொண்டு போகிறீங்களா, எல்லா மலையிலையும் பண்ணுவாங்கல்ல, பிளாஸ்டிக் இருக்கா, வேறு ஏதாவது போதைப் பொருட்கள் இருக்கா செக் பண்ணி நம்மளை உள்ளே காமிச்சிட்டாங்க. பாருங்கள், இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், தடை செய்யப்பட்ட வனப்பகுதி அப்படின்னு. இந்த ஐயா சொன்னார் தெரியுமா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே அனுமதியே இல்லையா. வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஆடி அமாவாசைக்கு மட்டும்தான் அனுமதி இருக்கான், 5 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போல்லாம் எல்லாருமே இந்த 12 மாதங்களும் மாதத்துக்கு 8 நாட்கள் இங்கே வர்றதுக்கு அனுமதி இருக்கான். சதுரகிரிக்கு மொத்தம் 4 பாதை இருக்குது. எனக்கே புதுசாக இருக்குது. அந்த ஐயா சொன்னாங்க சதுரகிரிக்கு வர 4 பாதை இருக்கான். இதுவரை எங்களுக்கு தெரிஞ்சது 3 பாதை தான். தானிப்பாறை, சாஃப்டூரு, அப்புறம் வருஷநாட்டு பாதை. வருஷநாட்டு பாதை இந்த 3 பாதைகள்லையும் ரொம்ப கஷ்டமான பாதை. கிட்டத்தட்ட நம்ம 14 கிலோமீட்டரு போகணும். கிலோமீட்டர் அதிகம், ஆனால் வந்து தண்டரையாக தான் இருக்கும். இந்த நம்ம இப்போ நடந்து போய்கிட்டு இருக்கு பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரே ஒரு ஏத்தம் அப்புறம் ஒரு இறக்கம் இருக்கும். மற்றபடி பெரிய கஷ்டம் இல்லை இந்த பாதை, ஆனால் கிலோமீட்டர் அதிகம். இந்த பாதை நேராக போயிட்டு நம்ம தானிப்பாறை வழுக்குப்பாறைக்கு நேராக கனெக்ட் ஆகும். நாங்கள் போகிற பாதையை பாருங்கள், நல்லா இருக்குது. இதுவரை நல்லா இருக்குது பாருங்கள். இந்த பகுதி ஃபுல்லாமே இலவம் பஞ்சு மரம் தான். மேலேயா கீழேயா ப்ரோ? 2 பாதை போகுது. கீழே தானா? இந்த பாதை அவ்வளோ அருமையாக இருக்குது. தயவுசெய்து யாரும் வந்து பிளாஸ்டிக்கையோ இல்லை எரியக்கூடிய எந்த பொருட்களையும் உள்ளே எடுத்துகிட்டு வராதிங்க. ஒரு அருமையான வனம் இது. இந்த வனத்தை இப்படியே இருக்க விடணும். வனத்துறையை மீறி உள்ளக்க வர்றதோ, அவங்க வந்து பெர்மிஷன் கொடுத்த நாட்களில் மட்டும் நீங்கள் வந்து ட்ரெக்கிங் பண்ணி நம்ம சதுரகிரி சுந்தரமகாலிங்கத்தை போய் தரிசனம் பண்ணலாம். மற்ற நாட்களில் அனுமதி இல்லை. அதுவும் இந்த ஆடி அமாவாசைக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப மக்கள் வருவாங்க. இந்த பாதையில் ஏகப்பட்ட பேர் வருவாங்க. கீழே வந்து மாளிகைப்பாறை கருப்பசாமி கோவிலில் அங்கேயும் திருவிழா, இங்கேயும் திருவிழா. ஏகப்பட்ட மக்கள். கீழே பஸ் ஸ்டாண்டு பார்த்துருப்பீங்க, ஸ்பெஷல் பஸ்லாம் விடுவாங்க உப்புத்துறைக்கு. குமரேசா, பனியனை கழட்டி குதிச்சுட்டு நீச்சல் அடியா. என்ன தைரியம் தான் நீ ஏன் கூட போட்டிக்கு வருவ? எனக்கு கடப்பால் நீச்சல் தெரியும், சொரக்குடிக்கு நீச்சல் தெரியும், மூங்கல் நீச்சல் தெரியும். பாருங்க, அருமையாக தண்ணி கிடக்கு இந்த இடத்துல. பார்த்து பார்த்து ஒரு 15 நிமிஷம் நடந்து வந்தால் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு குட்டை மாதிரி தண்ணி கிடக்கு. இது வந்து அருவி தான், அந்த மேலேருந்து விழுகிறது. இப்போ தண்ணி இல்லை, ஆனால் இங்கே சொட்டிக்கிட்டு இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்கள் எங்களோட எவ்வளோ பேர் போய்கிட்டு இருக்காங்கன்னு. இந்த கூட்டம் வந்து எல்லா நாட்களையும் பார்க்க முடியாது. ஆடி அமாவாசைக்கு நீங்கள் வந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும். பாருங்கள், ஆண்கள் பெண்கள் எல்லாமே போகிறாங்க. களைப்பே தெரில. என்ன தெரியும்? ரோடு எப்படி இருக்கு? செங்குத்தா இருக்கா? அப்போ நீ வேற வழியில் எழுதி வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். சார், ஹவு டு யூ ஃபீல்? பெட்டரா இருக்கேன். வந்துட்டு லாஸ்ட் டைம் மாதிரி மூச்சு இறக்கல. நல்லா இருக்குல்ல? உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு சார். ப்ரோ வலிக்கிட்டு ஒன்று கபாலம் ஓப்பன் ஆயிரும், பார்த்து சேஃபாக ஆகுங்க. சார் பார்த்து நல்லா மேலே ஏற்றி வைங்க. அம்பிட்டு சின்ன சின்ன பாறைகளாக இருக்குது. இந்த பாதையை பார்த்தீங்களா?
ஒரு ஆள் தான் போக முடியும் அட் அ டைமில். அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம இப்போ போகிற பாதைக்கு அப்படியே பாருங்கள், இடது பக்கம் ஒரு பெரிய ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஆற்று தான் உங்களுக்கு காமிச்சேன். கீழே தண்ணி இல்லை, லைட்டாக சொட்டிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பாருங்களேன். இதெல்லாம் இந்த முட்டோண்டு சொத்துக்கு ஏப்பமாயா ஏ நான் சொன்ன மாதிரி ஆற்று பாதைக்கு வந்தாச்சு பாருங்களேன். ஆற்று மண் இதுதான் ஆற்றோட பாதை. பாறையெல்லாம் பாருங்களேன், நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. இங்கே ஓடுற தண்ணி அவ்வளோ ஃபோர்ஸாக ஓடி எங்கெங்கேயோ பாறை இழுத்துட்டு வந்துட்டு இந்த இடத்துல போட்டிருக்கு பாருங்க. இந்த வழியிலலாம் நீ என்ன மிஞ்சி நடக்கவே முடியாது. ஏன் நடப்பேன். பாப்போமா? பார்க்கலாமா? உங்களுக்கு எனக்கும் போட்டி. பார்க்கலாம். நாங்கள் வருஷநாட்டு உப்புத்துறை பாதையில் போகிறோம்ல, போயிட்டு மகாலிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு இறங்கும் போது நம்ம வந்து சாஃப்ட்வேர் பாதையில் இறங்கிடணும். ஏன்னா அதான் செங்குத்தான பாதை. ஈஸியாக நம்ம வந்து ஒரு 1.5 மணி நேரத்தில் இறங்கிடலாம். இன்றைக்கி வந்து சனிக்கிழமை, நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை. நாளைக்கு தான் ஆடி அமாவாசை. நாங்கள் வந்து பிளான் பண்ணி 3ஆம் தேதியே வந்துட்டோம். பெரிய அளவில் கூட்டம் இல்லை, ஆனால் நாளைக்கு கூட்டம் கட்டி ஏறும் 3 பாதையிலையும். ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நாங்கள் போகிற பாதையிலலாம் அடிதடியாக இருக்கும். இப்படி காலை வச்சா இன்னொருத்தவங்க என் கால் மேலே காலை வைப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். மலையை சுற்றி தான் போவோம். இந்த பக்கம் மலை இப்படி இறங்கும், நடுவில் ஒரு ஒத்தடி பாதை மாதிரி போவோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 அடி ஆழம் இருக்கும். ராஜபாளையம் அந்த சைடு டிஸ்ட்ரிக்டே ராஜபாளையம் ஃபுல்லாக தெரியும். அப்படியே போவோம். நடுவில் வந்துட்டு ஒரு புல் மலை வரும். அதுக்கப்புறம் ஒரு ஃபுல்லாக ஒரு செடி கூட இல்லாமல் ஒரு வழுக்கு பாறை, அதில் நீட்டமாக ஒரு 2 கிலோமீட்டருக்கு ஒரு வழுக்கு பாறை இருக்கும். சரி, இப்படி தான் இருக்கும். அதுவும் ஃப்ளாட்டாக தான் இருக்கும் வழுக்கு பாறையெல்லாம். மக்களே பாருங்கள், அண்ணன் வந்து விக்னேஷ் திருச்சியிலேருந்து வராரு. ஃபஸ்ட் டைம் நம்மளோட ட்ரெக்கிங் வராரு. ஏற்கனவே தொப்பேஸ்வரர் மலையில் பார்த்துருப்பீங்க. ஆனந்தபுரம் கோயம்புத்தூர்லேருந்து வராரு. கேரளாவில் அப்புறம் வந்து அங்கே உத்தரகாண்ட்லலாம் சரியான வெள்ளம், நிலச்சரிவு, ரொம்ப பேர் இறந்துருக்காங்க, காணாம். அதெல்லாம் நீங்கள் நியூஸில் கேள்விப்படும் போது உங்களை மலைக்கு விடவே மாட்டாங்க, வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் சமாளித்து தான் வரணும். சிவன் மேலே பாரத்தை போட்டு நாங்களாம் அப்படியே போய்கிட்டே இருக்கோம். செங்குத்து மலையில் இப்போ 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் ஏறி உச்சிக்கு வந்துடலாம். ஒரு 5 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஆனால் இது அப்படி இல்லை, 14 கிலோமீட்டர் போகணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இப்போ ஒரு காட்டுக்குள்ளே வந்தாச்சு பாருங்கள். சுற்றி ஒரே புதராக தான் இருக்குது. எங்கே யானை நின்றாலும் தெரியாது. ஊர் மக்கள்கிட்ட கீழே கேட்டோம், அடிவாரத்தில் யானை, சிறுத்தை, காட்டு மாடு இதெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் வனத்துறை வந்து தடை செய்யப்பட்டு இப்பகுதின்னு எழுதியிருக்காங்க. ரொம்ப ரிஸ்க்கு. தனியாக அந்த பகுதியில் அனுமதிக்கப்படாத நாளில் வர்றது சரிசமமாக இருக்கும். நம்ம பாய்ஸ் எவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்கன்னு பாருங்கள். இதே ஏற்றத்தில் ஏற விட்டால் சந்தி சிரிச்சிடும். அம்மா சொன்ன மாதிரியே பாருங்களேன், லீடிங்கில் அவங்க தான் போகிறாங்க பாருங்கள். பாருங்கள், கிரீதன் ப்ரோ வந்து கோயம்புத்தூரில் இருந்து ஃபஸ்ட்டு ட்ரெக்கிங் வராரு நம்ம குரூப்போட. மக்களே, நாங்கள் ஒரு 2 பார்ட்டியை கூட்டி வந்திருக்கோம். பழைய பார்ட்டி தான், கொஞ்சம் வயசான பார்ட்டிகள் 2ம். நான் அவங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். மொக்க அவ்வளோ மொக்க போடுறாங்க. எங்கேயோ பழைய ஜோக்கு பக்கத்தில் உள்ள பெட்டிக்கடையில் வாங்கி படிச்சுட்டு நம்ம உசுரை வாங்குறாங்க. எவ்வளோ வேகம்! இந்த வேகம் தொப்பேஸ்வரர் மலையில் யார்ட்டையும் இல்லையே. ராஜம்மா தான் இப்போ ஃபஸ்ட்டு போகிறாப்லையே. தொப்பேஸ்வரரில் அவங்க தான் லாஸ்ட்டு வந்தது. ஏன்னா அம்மா பறந்துட்டாங்க இங்கே அடித்த காற்றுல. தமிழரசி அம்மா பிடிக்கவே முடியலை ஆளை. அம்மா இதோட 5வது தடவை வரீங்களா? கும்பகோணத்தில் இருந்து நாராயணன் 4வது மலை பயணம். சதுரேரி சுந்தர மகாலிங்கத்தை வருஷநாட்டு பாதையில் ஏறி பார்க்கணும்னு ஒத்த காலில் நின்று ஒரே பஸ்ஸில் ஏறி வந்திருக்காப்புல. ராணுவத்தில் இருந்து சபரி நம்ம ஃப்ரெண்டு தான். மலையை உங்களுக்கு அங்கே காமிச்சேன் பாருங்களேன். இந்த மலையோட அப்படியே சைடுலேயே மலைச்சரிவிலே நடந்து போய்கிட்டு இருக்கோம். இந்த பாதை ஃபுல்லாமே மலைச்சரிவில் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். சதுரேரியில் உள்ள எல்லா பாதையுமே, அதாவது தானிப்பாறையை தவிர, தானிப்பாறையில் எப்பயுமே மக்கள் போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. மற்ற 2 பாதை இருக்குது பாருங்களேன். இந்த வருஷநாட்டு பாதை, ஒரு சாஃப்ட்வேர் பாதை. இது 2லையுமே யானைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும். நான் போன தடவை சாஃப்ட்வேர் பாதையில் போயிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதையும் பார்த்துட்டு வாங்க. யானைகள் நடமாட்டம் அங்கே அதிகம், அதை விட இங்கே அதிகம். நைட்டு இறங்க இந்த 2 பகுதிகளும் நம்மளுக்கு சேஃப் இல்லை. கூடிய சீக்கிரம் நம்ம ஒரு 5 மணிக்குள்ளே 5-6 மணிக்குள்ளே நம்ம எந்த வழியாக இருந்தாலும் தானிப்பாறையை தவிர மற்ற 2 பாதையிலையும் சீக்கிரம் இறங்கிடணும். கவிராஜ் கும்பகோணத்துலேருந்து வராரு. ஃபஸ்ட் டைம் நம்ம குரூப்பில் வராரு. இது வரையும் வந்துட்டு தனியாக தான் வந்துட்டு மலை ஏறி இருக்கிறோம். இப்போ டீமாக ஏறுறது ரொம்ப ஜாலியாக இருக்குது, மனசுக்கு நல்லா ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட் டைமே சதுரகிரிக்கு வராரு. 14 கிலோமீட்டரு நடக்க விட போகிறோம். ஒரு மலை தெரியுதா, அதுக்கு அடியில் பாருங்கள். நான் கண்ணு கட்டின தூரம் வர ஒரே பிளெயின் தான். அங்கே வராங்க பாருங்கள் மக்கள். இந்த பாதை அவ்வளோ சூப்பராக இருக்குது மக்களே. நான் இப்படிலாம் இருக்குன்னு நினச்சி பார்க்கல. வருஷநாட்டு பாதை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 14 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பேரை கூட்டிகிட்டு வரமே, ரொம்ப கஷ்டப்பட வைக்க போகிறோம் அப்படின்னு நினச்சேன்.
ஆனால் பரவாயில்ல, வயசான பெண்கள்லாம் நடந்து வராங்க பாருங்களேன். அம்மா எங்கேருந்துமா வரீங்க? கோயில் இல்லை, எந்த ஊர்லேருந்து வரீங்க? சின்னமனூரா? சரி சரி. வருஷம் வருவீங்களா? 5-6 வருஷம் ஆச்சு. இந்த பாதையில் ஏறிட்டு இந்த பாதையில் இறங்குறீங்களா? கஷ்டமாக தான் இருக்கு. கஷ்டமாக தான் இருக்கா? 52 வயசு. 52. சூப்பர்மா சூப்பர். எனக்கு 63 வயசு. 63 வயசு. இது இப்போ நான் வந்து 35 வருஷம் ஆச்சு வந்து 2 பேரும் ஜோடியாக வந்திருக்கீங்க. ரொம்ப பேர் என்கிட்ட கேட்பாங்க, ஃபேமிலியோடு நம்ம வந்து மலைகளுக்கெல்லாம் வரலாமா அப்படின்னு. அவங்களுக்குலாம் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் சதுரகிரிக்கு கண்ணை மூடிக்கிட்டு ஃபேமிலியோடு வரலாம். சாஃப்ட்வேர் பாதையில் மட்டும் போயிடாதீங்க, மற்ற 2 பாதை யூஸ் பண்ணிக்கோங்க. வருஷ நாட்டு பாதை இல்லாட்டி வந்து தானிப்பாறை தான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுறது. தானிப்பாறையாக தான் இருக்கும், சூப்பராக இருக்கும் அந்த பாதை. உங்களுக்கு வரிசையாக தண்ணிலாம் இருக்கும், குளிச்சுக்கரலாம், குடிக்க எடுத்துக்கரலாம், உங்களுக்கு அலுப்பு இருக்காது. ரொம்பவே வருவாங்க, உங்களோட ஃபேமிலியோடு வாங்க. குழந்தைங்கள், பெரியவங்க, வயசானவங்க, ட்ரெக்கிங் போகிற ஆசை இருந்தால் கூட்டிகிட்டு வாங்க, சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கல்ல, குடும்பத்தோடு வராங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. 63 வயசு 53 வயசு அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். இதான் தண்ணி ஓடுற பாதை தெரியுதா உங்களுக்கு? இப்போ சுத்தமாக இல்லை பாருங்களேன், ரொம்ப வறட்சியாக இருக்குது. இந்த மாதிரி சமவெளி பாதையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 14 கிலோமீட்டர் என்ன 50 கிலோமீட்டர் கூட நடக்கலாம். பாதையும் வந்து கரடு முரடாக இல்லை பாருங்களேன், மண் தரை தான். அதனால் வந்து நம்ம நடக்கிறதுக்கு அலுப்பே இல்லை, சூப்பராக போய்கிட்டு இருக்கோம். முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முத்துக்குரு வித்துக்குரு வரையன ஓதும். நம்ம குரூப்பை சேர்ந்த மக்கள் மெதுவாக செலவும். ப்ரோ நில்லுங்க ப்ரோ. அம்மா கணேசாரும் நிற்கல. ஒரு பெரிய மரமே விழுந்து கிடக்கு பாருங்களேன் பாதையில். எவ்வளோ பெரிய மரம் முறிஞ்சு விழுந்து கிடக்கு. ஏமா முடிச்சு விட்ருக்கிய மரத்தை? ஏன் மரத்தை முடிச்சு விட்ருக்கிய? இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்குடா. நாராயணா தொங்கியா, ஓ தெம்புக்கு நீ தொங்கலாமியா? அடி விழுது, பிடிக்க முடியலையே தமிழரசியம்மாவை. போக போக நீங்கள் எங்களை ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருக்கீங்க. மலை ஏறி சாமி கூட வந்த மாதிரி தெரியல. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலே நடந்து வந்துட்டோம். இந்த இடத்துல நீர்மோர் கொடுக்குறாங்க பாருங்க. சுக்குமல்லி காப்பேண்ணே? சுக்குமல்லியா? போதும் போதும். இது லெமனா? வனத்துறை அனுமதியோட இவங்க வந்து நீர்மோர், அப்புறம் வந்து லெமனு, சுக்குமல்லி காப்பி, அன்னதானம் எல்லாமே இந்த ஆடி அமாவாசைக்கு மட்டும் 4-5 நாட்கள் பண்ணுவாங்க. ஒரு அரிய ஜீவராசியை உங்களுக்கு காமிக்கிறேன். மோர் குடிச்சாப்புல, லெமன் குடிச்சாப்புல, சுக்குமல்லி காப்பி. டேஸ்ட் பார்க்குறியா இல்லை உண்மையிலேயே? கண்டிப்பா சொல்றாங்க அவரு. அவரை கேட்டு பாரு, கண்டிப்பா குடிங்கம்மா, அதான் நல்லது. அதனால தான் 4 மணி நேரத்துல உட்காராம போலாம். உட்காந்து போனா அவங்க இஷ்டம். 5 மணி நேரத்துல போலாம், 6 மணி நேரத்துல போலாம். அடிவாரத்துல இருந்து எத்தனை கிலோமீட்டர்னா? 21 கிலோமீட்டர். 21னா? ஒவ்வொரு தடவை 3 சாப்பிட்டியே? 3 சாப்பிட்டேன். மோர், லெமனு, சுக்குமல்லி. என்ன போதும் தெரில, ஆண்டவன் தான் வெளிச்சம். ஒண்ணுமே கட்ட கிடக்கு. ஜம்ப் பண்ணுங்க பார்ப்போம். ஜல 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 ஜல. இப்போ தான் பாருங்களேன், ஒரு வெட்ட வெளிக்கு வந்திருக்கோம். சுற்றி இருக்கிற ஹில்ஸ் ஃபுல்லாக தெரியுது பாருங்க. பாருங்க, இப்போ தான் ஒரு சின்ன ஏத்தம், பெருசா இல்லை, சின்ன ஏத்தம். மக்களே பாருங்க, ஞானசானியை பாருங்க. ரொம்ப நாளுக்கு முன்னாடி போனது. இங்கே பாருங்க, சுற்றி ஹில்ஸ் தான் பாருங்க. சுற்றி ஹில்ஸு. நாங்கள் ஹில்ஸோட நடுப்பகுதியில் நடந்து போய்கிட்டு இருக்கோம். ராஜமாதாவை இந்த மாதிரி மேட்டில் தான் ஓவர்டேக் பண்ண முடியும், பிளெயினில் பண்ண முடியாது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மலை பார்த்தீங்களா? எங்களுக்கு முன்னாடி 2000 அடி உயரத்தில் பெரிய மலை, பெரிய பள்ளத்தாக்கு இது நாங்கள் போகிறது. சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்கள் எந்த ஊர்ண்ணே? பெரிய குளமா? எத்தனை வருஷமாக வரீங்க இங்கே? 5 வருஷமா வந்து. 5 வருஷமா? அதில் நீங்கள் யானையெல்லாம் பார்த்துருக்கீங்களா? கிடையாது, காடி பார்த்துருக்கேன், மான் பார்த்துருக்கேன். கரடியை பார்த்துருக்கீங்களா? கரடியை பார்த்து பரவாயில்லையா? கரடியை பார்த்துருக்கீங்களா? பார்த்துட்டு உங்களை ஒன்றும் பண்ணலையா? கரடி தான் பயம் எனக்கு. ஏன்னா கரடி என்ன ஒன்று தெரியுமா, 2 பிச்சு போட்டு போயிடும். நாங்கள் வால்பாறையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். வால்பாறையெல்லாம் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்தவங்களே 2 பிச்சு போட்டு போயிடும். நீங்கள் ஆஸ்பத்திரியே சேர்க்க முடியாது, உசுறு அங்கேயே போயிடும். யானை இருக்கான், மான் பார்த்துருக்காங்க, கரடி, இந்த சிறுத்தை எல்லாமே இருக்குது. எல்லா வனவிலங்குகள் இருக்குது. நம்ம பக்கத்தில் எதுவுமே வராது. பார்க்காத வர ரொம்ப சந்தோஷம். ஆனால் அண்ணன் கரடியை பார்த்து நடமாடுறாருன்னு பெரிய விஷயம்தான். வழியில் வரிசையாக மரங்கள் விழுந்து கிடக்கு. அநேகமாக போன மலைக்கு விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்ன அந்த அண்ணன் சொல்கிறாரு, இந்த பாதையில் மரங்கள் இந்த மாதிரி தான் கிடக்குமா,
10 வருஷம் 15 வருஷம் அப்படின்னு. தொப்பேஸ்வரர் மலையில் எம்கே விலாக்ஸ் என்னோட வந்துட்டாப்புல. இது வந்து செகண்ட் ட்ரெக்கிங் வருஷநாட்டு பாதையில். மக்களை இங்கே பாருங்கள், இது வந்து எத்தனாவது மரம் தெரில, இதுவும் விழுந்து கிடக்கு. நம்ம ஆராய்ச்சியாளர்கள் எதையும் எடுத்துட்டாங்க. என்னது நாய்க்கு தானே பாருங்கள். அடுத்த மரம் இந்த மாதிரி ஏகப்பட்ட மரங்கள் விழுது பாருங்க. மக்களை பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் ஒரு பெரிய நதி ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. தண்ணியே காணா, உள்ளே இறங்கணும் சார். பார்த்து எவ்வளோ பெரிய நதி ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. இப்போ ஒரு சொட்டு தண்ணியே காணா பாருங்கள். இந்த நதி தான் நம்ம சுற்றி வர்றது எல்லா பக்கட்டும் பாருங்கள். அந்த மலைமுகட்டில் இருந்து வளைஞ்சு இப்படியே தான் வருது. மக்களை பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த இடம் தண்ணி கிடக்கு பாருங்கள், குளிக்கிற மாதிரி தண்ணி கிடக்கு, சூப்பராக இருக்குது. ஒரு இறக்கம் இறங்குது. நான் இங்கே காமிச்சேன் பாருங்கள், ஆறு. அது இப்படியே சுற்றி சுற்றி தான் வருது. ஒரே ஆறு தான் இங்கே போகிறது. சுற்றி எல்லா இடத்துலையும் சுற்றி போகிறனால நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். அந்த நதியோட நம்ம ஓட்டத்துலேயே தான் போகிறோம் மேலே ஏறி. இந்த இடத்துல தண்ணி கிடக்கு பாருங்கள். மக்களை இந்த இடத்துல பாருங்கள், குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சுருக்காங்க. சூப்பரில் இங்கே தண்ணி தீர்ந்துச்சுன்னா பிடிச்சிக்கிறலாம். எம் முருகன்றவர் ஆரம்பிச்சாரு. 1990 ஆரம்பிச்சது. இந்த கீழே அன்னதானம் போடுறாங்களா? ஆமாம் சார். பார்த்தா எல்லாம் பண்ணிட்டு அவிச்ச வாங்கி தண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பர். போன 2 வருஷமா கொரோனாக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 3 வருஷமே தண்ணி இந்த இடத்துல எப்பவுமே கிடைக்குது. அதுக்கு முன்னாடி இங்கே தண்ணி இல்ல. இது கீழே கொஞ்சம் செம ஊத்துற மாதிரி இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா 8 பேர் 10 பேர் இருந்தா மட்டும்தான் நம்ம ஓத்துல இருந்து கொண்டு வந்து ஒரு மெயின் ரோட்ல வச்சு வர்றவங்களுக்கு அந்த பாதை நடப்பயணம் ஒன்று போயிட்டு ட்ரம்மனை பிடிச்சி வரமாக குடிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு சில டயத்துல மழை இல்லாம போச்சுன்னா அங்கேயும் இருக்காது. அப்படின்னும் போது ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ இருக்கிற மேல கோவில் மட்டும் தான் கிடைக்கும். இந்த இடத்துல பாருங்க மக்களே, எவ்வளவு சுத்தமா இருக்கு பாருங்க. இது வந்து ஊத்து தண்ணியா, இங்க இருந்தா தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தெரியுது எவ்வளவு சுத்தமா இருக்கு பாருங்க, கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. இந்த இடத்துல இருந்தா அந்த டேங்க்ல தண்ணி வச்சு எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பெரிய விஷயம் மக்களே. இது வந்து பாருங்களேன், ஒரு ஆற்று படுக்கை தான். ஆற்றுக்கு பக்கத்துலேயே யானை சாணி போட்டிருக்கு. இது ஆனால் எப்படி பார்த்தாலும் 1 மாதத்துக்கு மேலே இருக்கும் போல இருக்கையா. அதான் மழையில் நனைஞ்சிருக்கு. இந்த தண்ணி ஆற்றுக்கு பக்கத்துலேயே இருக்கிறது நனைஞ்சிருக்கு. இது 1 மாதத்துக்கு மேலே இருக்குது. மக்களை பாருங்கள், இப்போ நம்ம நிற்கிறது வந்து ஒரு ஆற்று பாதை. பாருங்களேன், அந்த இடத்துல தான் ஊற்று எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள் தண்ணி கிடக்கு பாருங்களேன். எனக்கு பின்னாடி பாருங்கள், இது ஃபுல்லாக ஆற்று பாதை தான். மேலே இருந்து தண்ணி வருது. சூப்பராக இருக்குது இந்த பாதை, ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. இந்த இடத்துல தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க இங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஒரு தொண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப பெரிய விஷயம். போய்கிட்டே இருப்போம் நம்ம. என்ன பண்ணுறீள்? வீட்டுக்கு சமையலுக்கா? ஏம்மா இந்த பாடு பண்ணுறியா? இல்லைம்மா சந்தையில் போட்டு விற்க போறீங்களா? இங்கே பாருங்க, திருச்சி சந்தையில் லால்குடி சந்தையில் போட்டு விற்பியன்னு நினைக்கிறேன். சுண்டக்காய் பறிச்சுக்கிட்டு இருக்காப்புல அம்மா. பாருங்க சுண்டக்காய் எவ்வளோ சிக்கனம். சரி, அம்மா வந்து எடுக்கிறாங்க, நீ எதுக்கு எடுக்கிற? பெட்டி கடைக்கில போட்டு விற்க தானே. அம்மா கொடுத்தா 2 வாய் சோறு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். பாருங்க மக்களே, இந்த இடம் ஃபுல்லாமே சுண்டக்காய் இருக்கு. அம்மா வந்து லால்குடி மார்க்கெட்டில் விற்கிறதுக்காண்டி எடுக்கிறாங்க. இவர் வந்து பெட்டி கடையில் விற்கிறாண்டி எடுக்கிறாப்புல. அங்கேருந்து தண்ணி கூட இங்கே இல்லை பாருங்களேன். மக்களே பாருங்க, கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 2 மணி நேரம் ஏறி வந்திருக்கோம். இந்த இடத்துல ஒரு 10 நிமிஷம் வாட்டர் பிரேக். இதுவரை உட்காரவே இல்லை, 2 மணி நேரம் ஆச்சு நடக்க ஆரம்பிச்சு. இப்போ தான் உட்காரோம் ஃபஸ்ட் டைம். இந்த காடு ஃபுல்லாமே என்ன சொல்கிறதுனே தெரில, அவ்வளோ சூப்பராக இருக்குது. மழை காலத்துலலாம் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஒரு சோலைவனம் மாதிரி தான் இருக்கும். ஆற்றுல தண்ணி இல்லாதனால அங்கங்கே வறட்சியாக தான் இருக்குது. ஆனால் பாதைகள் சூப்பராக இருக்குது. இங்கே மோர் கொடுத்தாங்கல்ல, அதை எல்லாரும் வாட்டர் கேன்ல எல்லாம் வாங்கிட்டோம். வாங்கயா வாங்கயா, தண்ணி வந்தால் நல்லா இருக்கும். இவர் இந்த இடம் கொஞ்சம் ஏத்தமாக இருக்குது, ஏறுது. அப்பப்போ ஒரு ஏத்தம், அப்பப்போ ஒரு இறக்கம் இருந்தால் ஓகே. இவ்வளோ நேரம் இறக்கத்துலேயே நடந்து வந்துட்டு சடனாக ஏறுது. கட்டவம்மன் மாதிரி நிற்கிற. இவ்வளோ நேரம் நடந்து வந்துட்டு இப்போ செங்குத்தாயிரம் ஒரு மாதிரி வாங்குது. மக்களே வர்ற போதே சொல்லியிருப்பாங்க, ஒரே ஒரு மலை மட்டும் ஏறும், அப்புறம் ஒரே இறக்கம்தான், அதுக்கப்புறம் நீங்கள் போய் வழுக்குப்பாறையில் ஜாயிண்ட் ஆகிருவீங்க அப்படின்னு. மரமே 2ஆக உடஞ்சி போயிருக்கு. ஆலிஸ் ப்ரோ வந்து இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு வந்து இறங்குற ஆள்கிட்ட கேட்குறாப்புல. அதுக்கு அம்மா சொல்கிறாங்க, யார்ட்டையும் கேட்காதப்பா, வந்துக்கிட்டே இரு அப்படின்னு. தமிழரசியம்மா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டாங்க, மலையேறதுல மாஸ்டர் ஆகிட்டாங்க. இனிமே அவங்கள எந்த தீ சக்தியாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. நல்லா ஏறுது. இவ்வளோ நேரம் செங்குத்தாக நடந்துட்டு இப்போ ஏறவும் அங்கங்கே வாங்குது. என்ன காலிஸ் ப்ரோ, வண்டி என்ன தர தட்டுது? ராஜமாதா ஓடுறாப்புல, ராஜமாதாவே ஓட வச்சுட்டாங்கடா.
அந்த ஆறு இருக்குது பாருங்கள், அந்த ஆற்றுக்குள்ளே இறங்கிட்டு இருக்கோம். ப்ரோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் நம்ம 3 மணி நேரம் நடக்கணும். எனக்கு பின்னாடி தெரியுது பாருங்கள், ஒரு 1000 அடியில் ஒரு மலையோட உச்சம் தெரியுது பாருங்கள். பார்த்துமா இந்த பாதையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தண்ணி ஒன்றும் பாதை, பாறைகள்லாம் அங்கங்கே கிடக்கு, செதறி கிடக்கு பாருங்கள். பாதையா முரட்ட ஆளை யாராவது இடையில ஓடுறது பார்த்தீங்களா? பாறைகள்லாம் எப்படி கிடக்குன்னு. இதெல்லாம் தண்ணியில் அடிச்சிட்டு வந்துச்சுன்னு சொன்னால் நம்புவீங்களா? யாரும் நம்ப மாட்டீங்கல்ல. இப்போ கேரளாவில் ஒரு சம்பவம் நடந்துச்சு பாருங்கள், அதே 3 கிராமமே காணாமா. அதை நம்புறீங்கன்னா இதையும் நம்பணும். இதெல்லாம் பாருங்கள் டன் கணக்கில் இருக்கிற பாறை. அப்படின்னா அந்த நீரோட அந்த ஆற்றலை பார்த்துக்கோங்க. இயற்கைக்கு முன்னாடி நம்மெல்லாம் தலை வணங்கி மண்புழு மாதிரி ஊர்ந்துடணும், போராடலாம் கூடாது, சரணடைஞ்சிடணும். நாங்களாம் அப்படி தான் சரணாகதி அடைஞ்சு தான் போய்கிட்டு இருக்கோம். பாதை ஏறுது இறங்குது, ஏறுது இறங்குது, இடையில ஆறு வருது இறங்குது, திடீர்னு ஆற்றுல இருந்து மேலே செங்குத்தாக ஏறுது. நம்ம ஏறி வந்த பகுதியை பாருங்கள், இந்த வழி தான் வந்திருக்கோம். இந்த வழியில் இப்படியே ஆற்று ஓடையிலே வந்துட்டு இப்போ இப்படி ஏறி இருக்கும். ஒரு 3/4 மணி நேரமாக நாங்கள் ஏறிக்கிட்டே இருக்கோம். ஒரே ஒரு மலை தான் செங்குத்தாக போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஓடின மாதிரி தெரிஞ்சு வண்டி போய்கிட்டே இருக்கட்டும், தடம் பெறலாமல் இருந்தால் சரி. இது பாருங்கள், நாங்களே எவ்வளோ கஷ்டப்படுறோம் மேலே ஏறி போக. யானை சாணம் கிடக்கு பாருங்கள் இந்த இடத்துல. பாருங்கள் எவ்வளோ செங்குத்தாக இருக்குது பார்த்தீங்களா? யானைக்கு இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை. அந்த அங்கெல்லாம் கிடக்கு பாருங்களேன், பாருங்கள் இந்த கிடக்கு பாருங்கள். இதெல்லாம் இப்போ போட்ட மாதிரி தான் இருக்குது. உங்களை தான் இவ்வளோ நேரம் தேடிக்கிட்டு இருக்கோம், எங்கே போனீங்கன்னு. கார்த்தி ப்ரோ ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து வராரு. நம்ம கூட வரணும்னு ஆசைப்பட்டு அந்த ட்ரெக்கிங்கில் வந்தேன். இந்த வருஷ நாட்டு பாதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. பாருங்கள் மக்களே, ஒரே இறக்கமாக தான் இருக்குது இந்த பாதை. 2 மணி நேரம் சமவெளியில் நடந்து வந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் செங்குத்து பாதையில் ஏறி வந்திருக்கோம். இப்போ வந்து இறங்கிக்கிட்டு இருக்கோம். மக்களை பாருங்கள், இது வந்து குறுகலான ஒரு ஏற்றமாக இருக்குது. மலைச்சரிவில் இந்த ஒரு சின்ன ஏற்றம். இதுக்கப்புறம் ஃபுல்லாமே நம்ம சமவெளியில் தான் நடக்க போகிறோம். உங்களுக்கு வந்து பிளைன்ஸ் தெரியுது பாருங்கள். இது வந்து ராஜபாளையம் சொல்கிறார் அண்ணன். இது ஃபுல்லாமே இப்போ இறங்குறேன் பாருங்களேன். இறங்குற பாதை தான் விருதுநகர், நேராக போயிடும் கீழே. ரொம்ப குறுகலான இறக்கமாக இருக்குது. 2 பக்கெட்டு பாருங்கள், தாவு. இதெல்லாம் தாவு. பார்த்து ப்ரோ, தண்ணி ஓடுற பாதை இதெல்லாம் பார்த்து சார். இந்த இடத்துக்கு பேர் புல்மேட்டு பாதையா. ஃபுல்லாக எவ்வளோ புல் இருக்குது பாருங்கள். திடீர்னு உள்ள வந்த மாதிரி இருக்குது இந்த இடத்துல. எனக்கு திடீர்னு ஆச்சரியமானதாக இருக்குது பாருங்கள். இந்த புல் இதுவரை பார்க்கவே இல்லை நம்ம காட்டுக்குள்ளே. மலை உச்சியில் தான் இந்த மாதிரி புல்கள்லாம் வளரும். அந்த விளிம்பு இருக்குது பாருங்கள், தெரியுதா? அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம கீழே இறங்கணுமா. மலைக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலாக வந்தாச்சு பாருங்களேன். லெஃப்ட்லேயே போங்க. புல்மேட்டு பாதைன்னு கரெக்டாக பேர் வச்சுருக்காங்க பாருங்கள். வழுக்குது பள்ளம், நல்லா இருக்கு. பார்த்து போங்க சார். லெஃப்ட்லேயே மெயின்டைன் பண்ணுங்கள் சார். ஆமாம், அந்த பகுதி ரொம்ப பாருங்களேன், உருண்டோம்னா போயிடுவோம் கீழே. பார்த்து தான் போகணும். தமிழரசி அம்மா இதையோ பார்த்துட்டாங்க, நிற்கிறாங்க. யானை ஏறின பகுதி மாதிரி தான் இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் யானை உடச்சிக்கிட்டு ஏறின மாதிரி தான் இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாக யானை சாணி தான். இது தேக்கு மரம் சொல்கிறேன். இந்த இலையில சாப்பாடு போட்டு சாப்பிடலாம்னு சொல்கிறேன். எதுக்கு எடுத்தாலும் சோறுன்னு ஏயா கக்கு சொல்லியா ஏறி குச்சி கூட சாப்பிட இடத்துக்கு போயிடலாம். இது ஃபுல்லாக தேக்கு மரம். இந்த தேக்கு மரம் பாருங்க, இங்கிட்ட இருக்குது, எல்லா பக்கெட்டும் இருக்குது. போகிற வழி ஃபுல்லாக தேக்கு மரம் இருக்குது. எங்கேயுமே கையை வைக்கக்கூடாது. இங்கே பாருங்களேன், இப்போ நான் அந்த இடத்துல கையை வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், போட்டு தள்ளி இருக்க முள். இங்கே பாருங்கள், தெரியுதா? லெஃப்ட்லே இப்போ இறங்குற பகுதி வந்து ரொம்ப செங்குத்தாக இருக்குது. ஒரு grip இல்லை, அதனால் கொஞ்சம் பார்த்து தான் போகணும். பாருங்கள், இதான் நெல்லி மரம் பாருங்கள், பெரிய நெல்லி. இந்த இடத்துல பாருங்கள் மக்களே. ஐயோ சொல்லி பார்த்து ப்ரோ, அங்கே இருங்க ப்ரோ, கையை பிடிங்க. நல்லா கட்டை வரல கொண்டுங்க சார். ஒரு கால் அங்கே சார், கையை காமிங்க. புல்லு கிழிச்சிருச்சா? நம்ம இறங்கும் போது எதையுமே பிடிக்கவே கூடாது. ஏன்னா வந்து எந்த இடத்துல முள் இருக்கும், கூர்மையான பாறை இருக்குமே தெரியாது. ஒரு மலை ஏறிட்டு அப்படியே செங்குத்தாக நம்ம அந்த மலையை இறங்கிட்டு இருக்கோம். இறங்கினா வந்து இந்த தானிப்பாறையோட போய் கனெக்ட் ஆயிரும். சார் தோல் பையில பின்னாடி இருக்குல்ல, அதை பிடிச்சி இழுத்துறணும். ரைட். ஒன்றும் இல்லை.
சார் கை ஒன்றும் ஆகல ப்ரோ, கையை பிடிங்க ப்ரோ. அது வழுக்கும் வழுக்கும், பார்த்து பார்த்து. பார்த்துங்க, இந்த பேர்டு காலை வச்சிடாதீங்க, இறக்கம். இந்த இடத்துல எல்லாரும் பொறுமையாக இறங்குறதுனால கூட்டம் அதிகமாகுது. இந்த இடத்த பாருங்கள் மக்களே, இறங்குனா சரியான ஒரு குழி, காட்டாறு ஓடுறது, இப்படியே மேலே இருந்து இப்படியே காட்டாறு ஓடும் போல இருக்குது. இங்கேருந்து ஒரு செங்குத்தாக ஒரு ஏத்தம். சார் வந்து அதான் யானை மாதிரி ஏறும் போது சீக்கிரம் ஏறிடுவார், இறங்கும் போது தான் கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கும். தித்தித்தைய ஒத்த பரிபுர நித்தற்பதம் வைத்து பயிரவை கஷ்டமா இருக்கிறது தானே பிடிக்கும் நமக்கு. ஆமாம், கரெக்டு தான். அடிக்காதீங்கன்னு எல்லார் காலிலையும் விழுந்தேன். மேலே வந்து ஏறுற கூட்டம் அதிகமாக இருக்கான், மக்கள் வந்து ரொம்ப பேர் ஏறிக்கிட்டு இருக்காங்களாம், இறங்குறது கம்மியாக இருக்கான். நாளைக்கு தான் ஆடி அமாவாசை, நாளைக்கு சண்டே வேறையா, ரொம்ப மக்கள் இன்னைக்கு போயிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு சாமி கும்பிட்டுட்டு இறங்குவாங்க. அந்த பிளானில் தான் எல்லோரும் வருவாங்க. சனி ஞாயிறு வேறு, ஆடி அமாவாசை கரெக்டாக வந்துருச்சு. எல்லோரும் பிளான் பண்ணி லீவ் போட்டுட்டு ஏறுற கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப மக்கள் ஏறிக்கிட்டு இருக்காங்க. என்ன துண்டுலாம் போட்டிருக்கிய? இது இப்போ பார்த்து போங்க சார். சார் பார்த்து 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 பள்ளம் சார். ஏண்டா நல்லா தானே வந்துகிட்டு இருக்கேன், கொஞ்சம் சும்மா இருடா. தானிப்பாறை பாதைக்கு பக்கத்தில் வந்தாச்சு. போயிட்டே இருப்போம் போயிட்டே இருப்போம் போயிட்டே இருப்போம், இறக்கத்தில் ஸ்பீடாக போயிடுவோம். ரொம்ப இறக்கமாக இருக்குது, பிடிங்க ப்ரோ. சூப்பர் 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 சார். அதான் வத்திராறு பாதை. இங்கே எங்களுக்கு தெரிஞ்சு இல்லைங்க, காமிக்கிறேன். அந்த இடத்துல வத்திராயிருப்புலேருந்து வர்ற பாதை இங்கே இருக்குது, இந்த இருக்குது பாருங்களேன். இப்படியே ஏறி வருவாங்க மக்கள், அந்த போய்கிட்டு இருக்காங்க பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? அதாவது தானிப்பாறையும் நம்ம இந்த வருஷ நாட்டு பாதையும் ஒரு இடத்துல வந்து சங்கமிக்குது. வந்துட்டோம். அங்கே உங்களுக்கு மக்கள் நடமாட்டிக்கிட்டு இருக்காங்களா? இந்த இருக்காங்க பாருங்கள். தானிப்பாறையோட ஜாயிண்ட் ஆக போகிறோம், ஓடியாங்க ஓடியாங்க. மக்களே, நம்ம தேனியில் உள்ள வருஷ நாட்டு உப்புத்துறை பாதை வழியாக நடந்து வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலே நடந்து வந்திருக்கோம். இப்போ நம்ம வந்த பாதையில் பெருசாக அவங்களுக்கு மக்கள் நடமாட்டம் இல்லை. ஆனால் அந்த பாதையில் பாருங்களேன், தானிப்பாறையில் அது வந்து ரொம்ப ஈஸியான பாதை, ரொம்ப மக்கள் யூஸ் பண்ணுற பாதை. பாருங்கள், இங்கேயே எங்களுக்கு சவுண்டு கேட்குது. இப்போ நம்ம போய் அந்த பாதையில் ஜாயிண்ட் ஆகும் பாருங்கள், அவ்வளோ பேர் வருவாங்க. இப்போ நம்ம அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் மேலே பயணம் பண்ணணும். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சதுரேரியோட 3 பாதையும் காமிக்க போகிறேன். வருஷ நாட்டு பாதை வழியாக வந்தோம், தானிப்பாறை வழியாக இப்போ கனெக்ட் ஆக போகிறோம். இறங்கும் போது வந்து சாஃப்ட்வேர் பாதை வழியாக நம்ம இறங்க போகிறோம். மக்களே பாருங்கள், இது வந்து அந்த இருக்குது பாருங்களேன், இது வந்து தானிப்பாறை பாதை. இப்போ நம்ம போகிறது வருஷ நாட்டு பாதை. ரெண்டுமே இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், குளிக்கிறதுக்கெலாம் தண்ணி இருக்குது பாருங்கள். இங்கே மக்கள் எல்லாருமே குளிக்கிறாங்க. வருஷ நாட்டு பாதையில் வந்த எல்லோரும் இங்கே வந்து குளிக்கிறாங்க. மேலே தண்ணி சூப்பராக வருது, அங்கேருந்து தான் வளைஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். இங்கே குளிச்சுட்டு தான் போகிறாங்க வருஷ நாட்டு பாதையில் இறங்குறவங்க எல்லாருமே. பாருங்கள், நம்ம இந்த வழியாக வருஷ நாட்டு பாதையில் வந்து இறங்கிட்டோம். வாங்க, இப்படியே தான் போகணும் பாருங்கள், இந்த வழியில் தான் போகணும். இந்த வத்திராயிரு பாதைக்கு மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துல அந்த போய்கிட்டு இருக்காங்க பாருங்கள், இது வந்து தானிப்பாறை பாதை. கீழே நான் தண்ணி காமிச்சேன்ல, அதில் வந்து செங்குத்தாக இப்போ ஏறி இருக்கோம். ஏறிட்டு சவுண்டு கேட்குது அவங்களுக்கு, மக்கள் சவுண்டு. இதுதான் தானிப்பாறை பாதை. இப்படியே வராங்க மக்கள் எல்லாரும். தானிப்பாறை பாதையும் வருஷ நாட்டு பாதையும் இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுது. இந்த இடத்துல வந்து நீர்மோர் தண்ணி எல்லாம் கொடுக்குறாங்க. வருஷ நாட்டு பாதையில் வழியாக ஜாயின் பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் வந்திருக்கோம். பச்சரிசி பாதையை ரீச் பண்ணிட்டோம். எவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்கள். கூட்டம் அதிகமாக இருக்கிறனால ரொம்ப ஸ்பீடெல்லாம் போக முடியல. அதனால் வந்து இன்ச் பை இன்ச்சாக தான் நடந்துக்கிட்டு இருக்கோம். சாமி பார்க்குறதுக்குன்னா ஒரு 4 கிலோமீட்டர் போகணும். எப்படியும் 2 மணி நேரம் ஆயிரம் நினைக்கிறேன். நம்ம வந்து உப்புத்துறை பாதை நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஃப்ரீயாக இருந்துச்சுன்னு. ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. பாருங்க மக்களே, நம்ம ஏறுறதுக்கே வந்து சிரமப்படுறோம். இங்கே பாருங்கள், கேஸை தூக்கிட்டு போகிறாங்க பாருங்கள், சிலிண்டரை. மேலே கடைகள் போட்டிருப்பாங்க. நீங்கள் மேலே கடை போட்டிருக்கீங்களண்ணே? நான் கடைலாம் போடுறேன், சம்பளத்துக்கு வேலைக்கு வந்தோம்ண்ணே. வாலி 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 வாலி. எவ்வளோண்ணே?
700 700 ஆமாண்ணே. வலி 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 வலி. அந்த அண்ணன் கேஸ் கொண்டு போறாரு, வலி வலின்னு சொல்றாரு, அதோடய அப்படியே ஓடிடணும். அந்த வனதுர்க்கை அம்மன் கோயிலுக்கு வந்தாச்சு. வனதுர்க்கை அம்மன் கோயிலை தாண்டி வந்தாச்சு. ரொம்ப நன்றிண்ணே. போதும் போதும் போதும். இந்த மாதிரி போகிற வர்ற எல்லாருமே குளுக்கோஸு, புளிப்பு மிட்டாய் அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துட்டு போவாங்க. மக்களை பாருங்கள், யாரோ அடிபட்டுருச்சு போல் டோலியில் தூக்கிட்டு வராங்க பாருங்கள். இவங்கெல்லாம் அடிவார கிராம மக்கள். டோலியில் யாரோ முடியாதவங்கள வச்சு அப்படியே கூட்டி போகிறாங்க பாருங்கள். ப்ரோ எவ்வளோ ப்ரோ டோலிக்கு? 12,000மா ஓட்டி? ஆனால் ரொம்ப கஷ்டமான வேலை அது, கொடுக்கலாம். பாருங்கள், இது 2வது டோலி. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த இடத்தோட பேர் யானைப்பாறை. தயவுசெய்து யாருமே ஆர்வத்தில் வராதிங்க மலையேற. ரொம்ப மலை சின்ன சின்னதாக ஏறி பழக்கப்பட்டு வாக்கிங்லாம் போய் உடம்பையும் மனசையும் செட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த மாதிரி மலையேறாங்க. பெரிய பசுக்கடை அப்படின்னு ஒரு பகுதிக்கு வந்தாச்சு. இப்போ இந்த இடத்துல குளிக்கிறதுக்குன்னு வசதி இருக்குது. ரொம்ப பேர் குளிச்சுட்டு திரும்பி சாமி கும்பிட்டு வந்துலாம் தூங்குறாங்க. பெரிய பசுக்கடை இந்த இடத்தோட பேர். இங்கே பாருங்க, இந்த இடத்துல வனத்துறை போட்டு வச்சுருக்காங்க, அருள்மிகு சுந்தர மகாலிங்கம் திருக்கோவில் அப்படின்னு. நம்ம ஏரி வந்ததெல்லாம் தேனி மாவட்டத்தில் வருஷநாட்டு பாதை. இது இருக்கிறது பாருங்கள் சதுரகிரி, சாஃப்டூர், பேரையூர் வட்டம், மதுரை மாவட்டம். பெரிய பசுக்கடை நம்ம ரொம்ப பக்கத்தில் வந்தாச்சு மக்களே. இப்படியே போனால் கோவிலுக்கு போகணும். பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல ரொம்ப பேர் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க, தெரியுதா? மக்களே, இப்போ நம்ம சதுரகிரி ரீச் ஆயாச்சு. மேலே சந்தன சுந்தர மகாலிங்கங்கள் 2 பேர் இருக்காங்க. இது பாருங்களேன், இது பூஜை சாமான் வாங்குற இடம், அப்புறம் பாசி அந்த மாதிரி எல்லாமே இருப்பாங்க இந்த இடத்துல. இது ஒரு சந்தை, மினி சந்தை. வாங்க அப்படியே பார்த்துக்கிட்டே போவோம். தேங்காய் வாங்கிட்டு போனா வில்வம், நெய் விளக்கு, நெய் பாயிட்டு. ப்ரோ ராமேஸ்வரத்துல இருந்து வேண்டிக்கிட்டு 10 ரூபாய்க்கு நேர்த்தி வச்சுட்டு வந்திருக்காரு. கரெக்டாக 10 ரூபாய்க்கு பாருங்க வில்வ இலை விற்கிறாங்க. நல்ல விலை சிக்கிருச்சு. முரட்டுத்தனமான ஒரு நேர்த்தியா அது. சாம்பிராணி 10 ரூபா கலந்தது, 1 கிலோ 130. அடிக மாலை இருக்கு, உத்ராட்ச மாலை இருக்கு, துளசி மாலை இருக்கு, கருங்காலி மாலை இருக்கு, நவரத்ன மாலை இருக்கு, சந்தன மாலை இருக்கு, துளசி மாலை இருக்கு, பல மாலைகள் இருக்கு. நம்ம மக்களுக்கு வடிவேலு தெய்வத்தை காமிப்பார்ல, அந்த மாதிரி தவசிப்பாறையை காமிச்சுக்கிட்டு இருக்கேன். மருத்துவ முகாம் இருக்கு பாருங்க. அதான் முடியலைன்னா நீங்க இங்க ஊசி, மாத்திரை, மருந்தெல்லாம் வாங்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சுந்தர மகாலிங்கத்தை நெருங்கிட்டோம். தேனியில் இருந்து வருஷநாட்டு பாதை, அதாவது உப்புத்துறை பாதையில் நடந்து வந்தோம். நடந்து நம்ம தானிப்பாறை பாதையில் ஒரு இடத்துல ஜாயின் பண்ணி மேலே நம்ம சந்தன மகாலிங்கம், சுந்தர மகாலிங்கம் 2 பேர்த்தையும் வணங்கியாச்சு. சூப்பராக இருந்துச்சு தரிசனம். கூட்டம் இல்லை,
நாங்கள் வந்த நேரம் பெருசாக கூட்டம் இல்லை, இனிமேல் தான் கூட்டம் ஏறுமா. ஏன்னா ஆடி அமாவாசை இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது 3:30. இப்போ நாங்கள் வந்து சாஃப்ட்வேர் பாதையில், அதாவது மதுரை ரூட்டில் இறங்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் வந்து மொத்தமாக சதுரகிரியில் இருக்கிற 3 பாதையும் கவர் பண்ணியாச்சு. நாங்கள் இறங்குனா சாஃப்ட்வேர் பாதையில் இறங்குனா 3 பாதையிலையும் கவர் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்க போகுது, வாங்க போய்கிட்டே இருக்கும். மணாலி அம்மனுக்கு வந்து நம்ம சந்தன மகாலிங்கத்துலேருந்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் உள்ளே போகணும். அதுக்கப்புறம் செங்குத்த மலை ஏறி குளிராட்டி அருவி போய் வழுக்குப்பாறை ஒரு சங்கிலி படிக்கட்டெலாம் இருக்கும், அது வழியாக நம்ம இறங்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹரிபரியாக தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து ஒரே நாளில் 3 பாதையை கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு வருஷ நாட்டு பாதை வந்து தானிப்பாறை ஏறி இப்போ வந்து சாஃப்ட்வேர் பாதை போய்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட சாஃப்ட்வேர் பாதையில் இறங்குறதுக்கு எங்களுக்கு ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் கிட்ட ஆகும். இப்போ மணி 4 ஆயிடுச்சு. நாங்கள் வந்து இன்னும் ஒரு 3 மணி நேரத்தில் இறங்கணும் இருட்டுறக்குள்ளேயும். அதனால் கொஞ்சம் வேகமாக போய்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் வந்து ஹரிபரி அதிரடியாக தான் இருக்கும் இறங்குற பாதை. சதுரகிரி ஆண்டவரை தரிசனம் பண்ணிட்டு மதுரை சாஃப்ட்வேர் மலைப்பாதையில் இறங்கும்போது முதல்ல வனகாளி அம்மன் கோவில் இருக்கும், கிளியம்மா இருப்பாங்க. அவங்ககிட்ட தரிசனம் வாங்கிட்டு 2வதாக போகிற வழியில் அகத்தியரோட உருவமும் விநாயகரோட உருவமும் ஒரே மரத்தில் இருக்கிற அதிசயத்தை பார்த்துட்டு மலையிறங்க ஆரம்பிச்சாச்சு. மக்களே, சாஃப்ட்வேர் பாதையில் வனகாளி அம்மனை தாண்டிட்டு ஒரு செங்குத்தான ஏற்றத்தில் ஏறிக்கிட்டு இருக்கோம். இறங்கும் போது இந்த வழி சூப்பராக இருக்கும். ஏன்னா ஒரே இறக்கமா, செங்குத்தாக இறங்கினா நேராக சந்தன மகாலிங்கத்தில் கொண்டு போய் விட்டுரும். இப்போ ஏறும்போது கொஞ்சம் மூச்சு வாங்குது. பார்த்து சார், எல்லோரும் சீக்கிரம் போங்க. வீட்டுக்கு சீக்கிரம் போகணும்னு ஆசை இருந்தால் சீக்கிரம் இறங்குங்க, இல்லாட்டி யானைகளோட நேராக சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். டைம் ஆச்சுன்னா இங்கே யானைகள் அதிகம். ஏன்னா போகிற வழியில் நீர் வரத்து அதிகமாக இருக்கும், அதனால் அதை குடிக்கிறதுக்கு யானைகள் இறங்கும். அதான் கொஞ்சம் டேஞ்சர். மக்களே, இந்த பாதையில் உங்களுக்கு யானைகள் இருக்குன்னு சொன்னேன்ல, பாருங்கள் அந்த அருக்கு பாதை, அந்த மக்கள் போய்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்களேன், இது ஃபுல்லாமே யானை அப்படியே விளாண்ட பகுதி பாருங்கள். இதெல்லாம் நோண்டி இருக்கு பாருங்களேன், உங்களுக்கு தெரியுதா? இதெல்லாம் யானைகள் தான் நோண்டி இருக்கு, தண்ணி தேடி இருக்குது, தண்ணி தேடி நோண்டி இருக்கு. இந்த இடத்த பாருங்களேன், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் யானைகள் நடமாடுறதுக்கு இது பிளெயின். இந்த பகுதி பிளெயின், 100க்கு 100% இந்த பக்கத்து யானைகள் நடமாற சாத்தியங்கள் இருக்குது. இந்த காடு வந்து ரொம்ப மோசமானது, அதனால் வந்து வனவிலங்குகள் அதிகம். அதனால் நீங்கள் வந்து காட்டு பாதையிலேயே போயிட்டு பாதையிலே வந்துடணும். நீங்கள் அங்கிட்டு போகிறேன் எங்கிட்டு போகிறீங்கன்னு டிஸ்ட்ராக்ட் ஆகி போனீங்கன்னா ரொம்ப சிரமம், பாதை மாறிடுவீங்க. வாழ்க்கையில் முன்னாடி போகும்போது பின்னாடி திரும்பி பார்க்கக்கூடாது. பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம பின்னாடி போயிடுவோம். அதனால் வாழ்க்கையில் முன்னாடி போனால் முன்னாடியே பார்த்துட்டு போகணும். வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, ஆடி அமாவாசைனால சாஃப்ட்வேர் பாதையில் நான் வந்திருப்பேன் இதுக்கு முன்னாடி. அந்த பாதையில் பாருங்களேன், அந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப பேர் வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ ஆடி அமாவாசைனால ஏகப்பட்ட பேர் வருஷ நாட்டு பாதையில் வந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்காங்க, குடும்பத்தோடு வராங்க. அந்த சுற்றி உள்ள சாஃப்ட்வேர் பகுதியை சேர்ந்த எல்லா மக்களும் வராங்க. ரொம்ப ரிஸ்கான பாதை. என் மருமக அந்த வர பின்னாடி ஒரு சுடிதார் ஓட்டு பகுதியில மாமியாலே நான் வரவே மாட்டேன்ட்டான். நீங்க பழி வாங்குற காண்டி கூட்டி வந்திருக்கீங்க என்ன? அப்படித்தானே? இவர் யாரு? வணக்கம் தம்பி, வணக்கம். என்ன சரி 12 வருஷம் வந்திருக்கீங்கன்னு கேட்குறேன். யானைகள் பார்த்துருக்கீங்களா இங்கே? பார்க்கலையா? இப்போ ஒரு செங்குத்தான இறக்கத்தில் இறங்கிக்கிட்டு இருக்கோம் பாருங்க மக்களே, எவ்வளோ பேர் வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு. ஏன்னா நாளைக்கு ஆடி அமாவாசையா, இன்னைக்கு போய் நைட்டு தங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க. ஏன்னா திரும்பிலாம் இவங்க இறங்க முடியாது, இப்போயே வந்து 5 மணி ஆயிடுச்சு. நாளைக்கு தங்கிட்டு நாளைக்கு சாமியை பார்த்துட்டு அப்படியே இறங்குவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணன் முட்டாய் கொடுத்துக்கிட்டே வராரு. நம்ம இவ்வளோ நேரம் காட்டுக்குள்ளே நடந்து வந்தோம், இப்போ பாருங்கள் ஒரு ஓப்பன் பிளேஸ் வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் குளிராட்டி அந்த அருவிக்கு போயிடுவோம். தண்ணி வருதா இல்லைன்னு தெரில, ஆனால் குளிராட்டி அருவிக்கு போகிறோம், நெருங்க போகிறோம். தண்ணி பாருங்கள் ரொம்ப கம்மியாக போய்கிட்டு இருக்கு பாருங்கள். நாங்கள் வரும்போது இது ஃபுல்லாக நிரம்பி தண்ணி ஓடிக்கிட்டு இருந்துச்சு பாருங்கள். இதுதான் குளிராட்டி அருவி. கீழே ஒரு பெரிய ஃபால்ஸ் இருக்குது. இங்கே தண்ணி விழுந்து ஒரு 3 தடவை விழுந்து கீழே போகும். பெரிய ஃபால்ஸ் இருக்குது, வாங்க கீழே போவோம்.
பாருங்க எவ்வளோ செங்குத்தாக இறங்குறோம் பாருங்க. நான் பார்த்து உட்காந்து இறங்கு பார்த்து. இது குளிராட்டி அருவியோட மேல் பகுதி. இப்போ நம்ம கீழே போனோம்னா தண்ணி விழுகிறது தெரியும். மக்களை சுற்றி பாருங்கள். நம்ம குளிராட்டிக்கு பக்கத்தில் வந்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ பேர் இந்த இடத்துல உட்காந்துருக்காங்கன்னு பாருங்கள். விவோ பார்த்தீங்களா? நம்ம வந்து பாருங்களேன் அந்த அந்த இறங்குறாங்க பாருங்கள். அப்படியே ஓரத்துலேயே போய் ஒரு 2 மலை இறங்கணும் கீழே. நாங்கள் வந்த டைம் வேறு லெவலில் இருந்துச்சு. தண்ணிலாம் அவ்வளோ தண்ணி இருந்துச்சு. மடன்னு குளிச்சிருப்போம். நீங்கள் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு தெரியும். இது ஃபுல்லாக தண்ணி நிரம்ப ஓடிக்கிட்டு இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆறு, எவ்வளோ பெரிய அருவி வத்தி போய் கிடக்கு பாருங்கள். இந்த மலையை சுற்றிட்டு இறங்கணும் கீழே. கூட்டம் சரியான கூட்டம் வந்து ஏறிக்கிட்டு இருக்கு. ரொம்ப பேர் இறங்கிட்டு இருக்கோம். அதுக்கு ஈக்குவலாக அதிகமான பேர் ஏறிக்கிட்டு இருக்காங்க. பாறையவே பாருங்கள் இந்த மாதிரி படியாக வெட்டி வச்சுருக்கனால தான் நம்ம இறங்க முடியுது. பாறையை வந்து படியாக மட்டும் வெட்டலாட்டி ரொம்ப கஷ்டப்படுவாங்க எல்லோரும். இதான் வந்து அருவி விழுகிற இடம். ஒன்றத்தை காண பாருங்களேன், கசிஞ்சிக்கிட்டு இருக்கு தண்ணி. நாங்கள் இருக்கும் போது தண்ணி பளபளன்னு விழுந்து அப்படியே நிறைஞ்சு இப்படி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இந்த இடத்துல கிராஸ் பண்ணவே எங்களால் முடியல. இந்த இடத்துல குளிராட்டி அருவியை விட்டு நம்ம கடந்து போய்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட 1000-1500 அடி பள்ளம். இந்த பக்கம் தான் தண்ணி விழுந்து அப்படியே ஓடும். மக்களே, நம்ம சதுரகிரிக்கு வந்து தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வருஷநாட்டு பாதை உப்புத்துறை வழியாக ஏறி வந்தோம். வந்துட்டு தானிப்பாறை வழியாக திரும்பி ஏறிட்டு இப்போ வந்து சாஃப்டூர் மதுரை பாதை வழியாக இறங்கிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள் நம்ம 11 நண்பர்கள் நிற்கிறாங்க. இன்னும் 3 பேர் கீழே இறங்கி போயிட்டாங்க. சதுரகிரிக்கு ஓம் நமச்சிவா, ஓம் நமச்சிவா. சந்தன மகாலிங்கத்துக்கு, சுந்தர மகாலிங்கத்துக்கு ஓம் நமச்சிவா. மக்களே, இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ செங்குத்தாக இருக்குன்னு. கிரிப்புக்கெலாம் ஒன்றும் இல்லை, பாறை மட்டுமே வழுக்குது பயங்கரமாக. எல்லோரும் பாருங்கள் தவன் ஏறிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். எவ்வளோ மக்கள் இறங்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். இப்படியே போயிட்டு இந்த மலை தெரியுதா, இந்த சைடில் இறங்கணும். அப்படியே இறங்கணும் பாருங்கள். பின்னாடி பாருங்கள் எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்குன்னு பாருங்கள். ரொம்ப செங்குத்தான பாதை. நம்ம இப்போ இறங்கி வந்த பாதைலாம் அவ்வளோ ரிஸ்க்கான பாதை. கீழே ஸ்லிப் ஆச்சுன்னா முடிஞ்சு போச்சு, கீழே விழுந்துருவோம். இந்த இடத்துல படி வெட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி பாறை ஃபுல்லாமே படி வெட்டி வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள், அங்கே நிற்கிறாங்க பாருங்கள். அப்படியே போய் இந்த மலைச்சரிவுலேயே இறங்கி அந்த மலைச்சரிவுலேருந்து அப்படியே கீழே இறங்கணும். அங்கே இறங்கிட்டு இருக்காங்க தெரியுதா, என் கைக்கு நேராக. அப்படியே இறங்கினா கீழே வழுக்குப்பாறை சங்கிலிப்பாறைன்னு இருக்கும். அப்படியே இந்த மலையை தாண்டி நம்ம போகணும் கீழே. அங்கங்கே இந்த மாதிரி தண்டவாள கம்பிகளை போட்டிருப்பாங்க. நம்ம கொண்டரங்கி மலையெல்லாம் கடப்பாறை போட்டிருப்பாங்க தெரியுமா, அது மாதிரி இது தண்டவாள கம்பி. இதை பிடிச்சி தான் ஏறுற மாதிரி பாருங்களேன். இந்த இருக்குது பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக இருக்கும். சரியான செங்குத்தான பாதை. நீங்கள் வந்து வந்தால் தான் உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க. வாங்க ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மக்களை பாருங்க, இங்கே எவ்வளோ நெரிசல் ஆயிடுச்சுன்னு பாருங்க. ரொம்ப கூட்டமாகிக்கிட்டு இருக்கு இந்த பாதெல்லாம். மக்கள் இந்த இடத்துல பாருங்க, ஏறுறதும் இறங்குறதும் ஒரே இடத்துல கூடி அப்படியே டிராஃபிக் ஜாம் மாதிரி நிற்கிது பாருங்களேன். எவ்வளோ அடி உயரத்தில் நிற்கிறேன் பாருங்க. இந்த இடத்துல எனக்கு ரொம்ப நெரிசலாக இருக்குது. இங்கே பாருங்கள், கூட்ட நெரிசலால் ஒரு இந்த ரூட்டில் ஏறிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். தெரியுதா, இதெல்லாம் பாதையே இல்லை, ஆனால் இதில் ஏறிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆளுல நிப்பாட்டு, அந்த ஆளுல இறங்கிச்சா இடம் கிடைச்சிருங்களப்பா. மக்களே பாருங்க, அந்த செங்குத்தான பாதையெல்லாம் இறங்கிட்டாச்சு. இப்போ வந்து இந்த இடம் பேர் காத்தாடி மேடு. காத்தாடி மேடுன்னா
பேருக்கு ஏற்ற மாதிரி காற்று சூப்பராக அடிச்சுக்கிட்டு இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? மக்களே, நாங்கள் வந்து சாஃப்ட்வேர் பாதையில் இறங்கிட்டோம். இறங்கி பாருங்கள், ஃபாரஸ்ட் கேட் பின்னாடி இருக்குது. அந்த இடத்துல உட்காந்துருக்கோம். இன்னும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இறங்கிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் யாருமே வரல. நானும் நாராயணன் மட்டும்தான் இறங்கியிருக்கோம். நம்ம வந்து பாருங்களேன், எங்கெங்கே போயிட்டு எங்கெங்கே வந்திருக்கோம் பாருங்கள். தேனியில் உள்ள வருஷநாட்டு பாதை, அதாவது உப்புத்துறை பாதை வழியாக ஏறினோம். ஏறிட்டு அப்படியே நம்ம தானிப்பாறை பாதையில் ஜாயிண்ட் ஆகிக்கிட்டோம். அங்கேருந்து போயிட்டு சந்தன சுந்தர மகாலிங்கங்களை தரிசனம் பண்ணிவிட்டு சாஃப்ட்வேர் பாதையில் இறங்கிட்டோம். இறங்கினா இறங்கிக்கிட்டே இருக்கோம். இப்போ தான் 7:30க்கு தான் வந்து சேர்ந்தோம். ரொம்ப செங்குத்தான பாதை. ஏறியிருப்பேன், ஏற்கனவே ஏறிட்டு அதே வழியில் இறங்கியிருப்பேன். அதையும் பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் போடுறேன். சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம காடு, மலை, மேடு, செடி கொடிகளும் சுற்றி தெரிய போகிறோம். எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்க போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் அடிச்சுக்கோங்க. இன்னொரு சுவாரஸ்யமான ட்ரெக்கிங் வீடியோவில் சந்திப்போம்.